சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதியின் பண்ணை வீட்டில் சிக்கிய 3 தொழிலதிபர்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இவர்கள் நட்பாக பழகியிருந்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக வெற்றியடைந்ததற்கு பிறகு பல்வேறு மோசடி வழக்கில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் இவர்களது பெயர் இடம்பெறாமல் கருப்பு பணங்களை பதுக்கி வைத்து தேர்தல் நேரத்தில் சரியான நேரத்தில் இவர்களிடமிருந்து பணத்தை பெற்று தேர்தல் பணிகளை திமுக மேற்கொண்டு வந்தது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக இவர்கள் பற்றியான எந்த ஒரு தகவலும் வெளிவராமல் இருந்தது. செந்தில் பாலாஜி மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு 1000 கோடி ஊழல் மட்டுமல்லாமல் தொழிலதிபர்கள் மூலமாக பினாமிகள் உதயநிதியின் பினாமிகள் என்பதும் கடந்த 2.5 ஆண்டுகளாக உதயநிதி மூலமாக இவர்கள் பல கோடிகளை திரைப்படங்களில் முதலீடு செய்து பல கோடிகளை பெற்றுள்ளார்கள் என்றும் இது கருப்பு பணமாகத்தான் பார்க்கப்பட்டுள்ளது என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இவர்கள் ரகசிய மீட்டிங் உதயநிதியின் பண்ணை வீட்டில்தான் நடத்தப்பட்டது என்றும் கிட்டத்தட்ட இது டீ பார்ட்டியாக பார்க்கப்படும் என்றும் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முன்பாக மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக டீ பார்ட்டி நடத்தப்படும். இதில் 14 தொழிலதிபர்கள் அதில் 3 மிக முக்கிய தொழிலதிபர்கள் தான் உதயநிதியின் நெருக்கமான பினாமிகள் என்றும் அவர்களை தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டார்களா அல்லது தமிழகத்தில் வேறு எங்கும் தங்கியிருக்கிறார்களா என்ற உண்மை தற்பொழுது வரை கிடைக்கவில்லை. விமான நிலையத்திலும் அவர்கள் பற்றியான தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களில் ஏதேனும் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டால் நிச்சயம் உதயநிதியின் துணை முதல்வர் பதவி பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுகவிற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லாத நபர்கள் வீட்டில் தமிழக டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதன் காரணமாக இவர்கள் பினாமிகள் என்றும் யாருடைய பினாமியாக இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் ஆராய்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டக்கூடிய நிலையில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையும் விதித்தது. மேலும் மோடி அவர்களையும் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து இந்த விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறியுள்ளார். ஆனால் இந்த விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தால் உதயநிதி நிச்சயம் கைது செய்யப்பட்டிருப்பார். இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்களும் நடைபெற்றிருக்கும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை இவர்கள் குற்றவாளியாக இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்.